இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். விஜய் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் தற்கூரியில் இருக்கிறாங்க என்பது தான் இப்போ நிறைய தெரிய வருகிறது. தொடர்ந்து அவர்கள் செய்கிற சமூக வலைதளங்கள் என்ற அவதூறுகளும் சரி, பொய்யான பரப்புரைகளும் சரி, திமுக செய்த அதே வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக மிக கேவலமான இழிவான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்கு புறம்பான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ அசிங்கமானது இதில் இவ்வளோ மட்டமாக ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க. தாவக்கிலே ரசிய கூட்டம் தான் இருக்குது. அது ஒரு இளைஞர் கூட்டம் தான் வச்சுங்க. இப்படி ஒரு பக்குவமற்ற ஒரு அநாகரிக செயல்களை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்முன்னே தெரிகிறது. திருச்சி மாநாட்டில் நாம் தமிழ் கட்சி நடத்திய மாநாட்டில், மக்களின் மாநாட்டில் எவ்வளோ கூட்டம் வந்தாங்க எல்லாம் கண்கூட தெரிகிறது. எல்லா மீடியாக்களும் சரி, எல்லா வலைத்தளங்களும் சரி, நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பேர் செய்திகள் வந்த பிறகும் உண்மை புறம்பான ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஆரம்பத்திலோ அல்லது முடியும் கட்டத்திலோ இருக்கிற இந்த சேர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டு அது இன்னும் பெரிய இதை தான் கண்டுபிடிச்ச மாதிரி, இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, காலி ஆயிடுச்சு, கூட காலி ஆயிடுச்சு. ஏடா ரொம்ப அருவறுப்பான செயலை செய்றீங்கட்டாங்களா? சுத்தமாக ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. தற்கூரிகள் கூட்டாங்க தான் இவ்வளோ. அதாவது சீமானன் பல தடவை சொல்லிவிட்டார். அவர் அதாவது ஒரு கட்சிக்கும் போட்டியில் அந்த கட்சியோட தலைவருக்கு போட்டி கிடையாது. இந்த கட்சியில் இருக்கிற கொள்கைகளுக்கும் கோட்பாடுகள் தான் போட்டி. ஒரு தலைவருக்கு எப்படி போட்டி இருக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை வைக்கிறாரு. அப்போ விஜய் அவர்கள் செயல்பாடுகள் என்ன, அவருடைய பேச்சுக்கள் என்ன, அதிலிருந்து தான் கேள்விகளை வந்து சீமானன் வந்து தொடர்ந்து வைக்கிறாரு. அதுவும் பெரும்பாலும் சீமானர்கள் இயற்கை முன்னதாக பல இடங்களில் பேசிய காணொலியை காப்பீடுங்கிற அடிமுட்டாள்தனமான ஒரு தற்கூரி விஜய் தான் பெரும்பாலும் சீமானனை சொல்கிறதே எடுத்து பேசிக்கொண்டிருக்குது. அண்ணன் சீமானன் சொன்னார், இலவசங்களை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது இலவசமான காசை எங்கேயும் எடுப்பீங்க, அதெல்லாம் அண்ணன் சீமானன் பேசினார். இப்போ உங்கள் கடவுள் சொல்லுங்க, தேர்தல் காலகட்டத்தில் வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னது. அப்போ இவரெல்லாம் என்ன செய்யணும், அந்த அரசியலோட துரத்தணும்னு சொல்கிறாரு. அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் விஜய் காப்பிடிச்சு வேறு மாதிரி இப்போ வந்து கனவை சொல்லுங்கிறீங்க, இவங்களெல்லாம் ஆட்சி விட்டு அகற்றணும், ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்கிறாரு. அதே தான், சொந்த புத்தி ஒரு துளி கூட இல்லை. ஏற்கனவே சீமானன் சொன்னதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அங்கே என்ன பேசுகிறாருங்கிறது ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு, அந்த அவங்களுடைய ரேட்டப்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுக்குற செய்திகளை வச்சு தான் அவர் பேசுகிறாரு. அதனால தான் சீமானனை இப்போ தேர்தல் அறிக்கையோடு இப்போ விடக்கூடாது. ஏன்னா இப்போ விட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதையும் வருஷலாம் ஃபுல்லாக காப்பி அடிச்சிருவானோ. காப்பி அடிச்சு வச்சுட்டு இவங்க தான் புதுசாக எல்லாம் செய்தி வெளியிடுற மாதிரி அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. மீடியாக்களில் வந்து இவர் தான் சொன்ன மாதிரியே, விஜய் தான் சொன்ன மாதிரி, விஜய் கட்சி தான் சொன்ன மாதிரியே அதே பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி வந்து அவங்க ஒன்று ஒரு திட்டமும் சரி, ஒரு செயல்பாடுகளை வரையறுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி யோசிச்சிருப்பாங்க, எங்கள் நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் திரட்டியிருப்பாங்க, அதுக்காக எவ்வளோ செயல்பட்டுருப்பாங்க. அதைப்படி நோம்பு கும்புற மாதிரி இந்த விஜய் அவர்களை எடுத்து அவர் சொந்த புத்தி மூலியமாக அவரை வந்து யோசித்து அவர் அமைப்பு வச்சு ஒரு திட்டத்தை வகுத்த மாரி அதை சொல்லும்போது எவ்வளோ கேவலமான செயலாக பாருங்க. அப்போ இந்த மீடியாக்களும் ஒரு முட்டாள் தற்கூரி விஜயை ஒரு நல்ல அறிவார்ந்த மாதிரி கட்டமைக்க முயற்சிப்படுது பாருங்க. ஏன்னா அந்த அணில் தற்கூரி கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் அணில் கூட்டத்தில் கூடுற கூட்டம் எல்லாமே ஒன்று கூட அடிப்படை அறிவு சுத்தமாக இல்லை. விஜய் எதுக்கு பாருங்க, விஜய் பார்க்கதாக வந்தேங்க, எப்படியாச்சும் பார்க்கணும் ஒரு ஆசைங்க வந்துட்டேங்க, இப்படி தான் வந்திருக்கோம். தளபதி இதுதான் ஒரு அரசியலில் மாற்றங்கிறது. எதற்காக ஒரு அரசியலில் வாக்களிக்கணும், ஒரு தலைவன் எதுக்காக வருகிறான், அவன் என்ன செயல்பாடு செய்ய போகிறான், அவன்கிட்ட அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறதே இல்லாமல் ஒரு முற்றிலும் ஒன்றுமே இது இல்லாமல் நடிங்கிற பிம்பத்தை வச்சு அவன் அழகாக இருக்கிற நடிக்கிறான். இதுக்காகவே நான் வந்து தளபதி வந்து நீங்கள் வந்து ஆதரவுன்னு பேசி எவ்வளோ அப்பட்ட அசிங்கமான செயலாக இருக்கிறது. இளைஞர்கள் கையில் எடுத்ததாக சொன்னாங்க. இது இளைஞர் கேடுகட்ட சமூகத்தை உருவாக்கியிருக்காரு. விஜய் ஒரு கூத்தாடி அவன் நன்றாக நடிப்பார், அளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், சரிங்களா? மக்கள் இன்னமும் அடிப்படை முட்டாளாக இருக்கிறீங்க. சீமானை பற்றி தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறான், சீமானா அவங்கிறீங்க அவன் ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க. அப்போ இந்த சீமானவர்கள் 16 ஆண்டு காலமாக தொடர்ந்து நிறைய போராட்டம் முன்னெடுக்கிறாரு. பல இடங்களில் பல கூட்டங்களில் பேசுகிறாரு. சமூக வலைதளங்களையும் யூடியூப்லையும் எல்லா இடத்துலையுமே அவருடைய பேச்சுக்களை எழுதுகிறது. அப்போலாம் இந்த அடிப்படை இந்த ரசிக தற்கூரி கூட்டம் இந்த செய்தி கூட பார்த்துருக்க மாட்டாங்களா? இப்போ என்ன பேசுகிறான் கூட தெரியும், அடிப்படை புரியலாமல் இருக்காங்களா?
எதுவுமே காலாம நேற்று வந்து தற்கூரி விஜய் அவர்கள் அவர் மேடையில் பேசுறது அவ்வளோ அற்புதமாக இருக்குதான். எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார், சிஎம் சார் 2 பேர் தான் போட்டு தீய சக்தி தூய சக்தி என்ன அடிப்படை அரைச்சமா அரைச்சிக்கிட்டே வேற ஒன்றும் தெரியாதா? சிஎம் சரியாமலாம் சார் பழிய போட்டீங்க. ஏன் சார் பழி ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு தொகுதியில் கூட்டத்தில் பேசுகிறாரு வந்து அங்கே உள்ள அடிப்படை என்ன பிரச்சனை, அதுக்கான மாற்று என்ன, தீர்வு என்ன, அது தீர்வு யாரால் வந்தது, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அரசியல் கூட்டத்திலோ ஒரு கட்சி நிர்வாகி கூட்டத்திலோ பேசுகிறாரா? இல்லை. இந்த 10 விஷயத்தை எங்கே போனாலும் ஸ்டாலின் சார், சிஎம் சார் 2 போட்டு அவரோட எண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா 20 பேர் தான் போட்டி மாரி, வேறு கட்சியே இங்கே இல்லாத மாரி இவர் தான் பெரிய பிம்பம் மாரி அது அவங்க 2 பேரும் போட்டி போட்டு வச்சுட்டே இருக்குது. ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் வந்து விஜய்க்கு தான் சரியான எதிரிங்கிற மாதிரி கட்டமைக்கிறாரு. மற்ற கட்சி களத்தில் எல்லாமே காட்டிக்கிறது. அதுக்கு முக்கிய பங்கு இந்த மீடியாக்களும் திமுக ஆதரவோட தான் முக்கியமாக செயல்படுகிறது. இவங்க விஜய் வந்து சும்மா கார்பரேட் கைக்கூலி சும்மா நினச்சிடாதீங்க. மக்களை முட்டாய்கள் கொண்டு ரசிகரை முட்டாய் கொண்டிருக்கிற தம்பி நீங்களாம் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார். சும்மா நீங்கள் வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க. நடிகர் என்ற பிம்பத்தில் வச்சு நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை வந்து உங்கள் மீது வச்சுக்கிற நம்பிக்கையை வந்து அவரை மிக மோசமாக பயன்படுத்துகிறார். நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு போட்டிக்காக என்ன ஒரு அரசியல் முன்னெடுப்பாக மண், மலம், காடு, வளம், எதிர்காலம், நிலம் சார்ந்த வளங்கள் இப்படி ஒன்று திட்டமிட்டு மிக அற்புதமாக ஒரு தடையும் எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசுகிறாரு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட ஊராக போட்டு ஒரு இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் வயல் மாதம் ஃபுல்லாக போய் நின்று பேசுகிறாரு. இந்த நடக்கிற கொள்ளைகள் வந்து இந்த திமுக செய்கிற அராஜகம் சமூகத்துக்கு போடுறாங்களோ எப்படி திட்டமிட்டு அது அழிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க. ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இந்த திமுக அந்த கூட்டம் விஜய் கூட்டம் வந்து ஒட்டுமொத்த இந்த பெண்களை கேவலமாக இருக்குது. இந்த பெண்கள்லாம் பார்த்தேன் அந்த அளவுக்கு முட்டா. அப்போ சீமானோட இப்போதான் சீமானே இப்போ நேற்று தற்கூரி இந்த விஜய் பேசுறது அவங்க பிரமிப்பாக இருக்கு சொன்னா சீமான பேச்சுக்கெல்லாம் வந்து தற்கூரி கூட பார்க்கவே இல்லைன்னு தான் எடுத்தான். அப்படி பார்த்துட்டு தான் அது சொல்லாதவங்க இருக்கு. இந்த அவர் ரசிகர் பிம்பம் மட்டும் தான் இருக்குது. திரைப்படத்தில் கூத்தாடி 10 வருஷம் நடிச்சுட்டு இருந்தால கூத்தாடி அப்போ டிவியில் பார்த்துல பழக்கமாயிட்டு தியேட்டரில் பார்த்து பழக்கமாயிட்டு அந்த கூத்தாடி பிம்பம் மட்டும் தான் கட்சி ஆரம்பிச்சோன்னா தெரியுது. இந்த விஜய் கூத்தாடி கட்சி ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் மக்கள் தெரியுது. அந்த பிம்பத்தில் இந்த கூட்டம்லாம் ஓடிந்துக்கிட்டு விஜய் நடக்க வச்சு இப்போ நாட்டு நடப்பு அரசியல் எந்த கட்சி என்ன பண்ணுது, யார் என்ன பண்ணுறா, என்ன தீங்கு நடக்குது, நாட்டை என்ன நடக்குதுங்கிறது ஒரு இழவும் தெரியாத அந்த தற்கொலை இடையில் கூட்டம் விஜய்ங்கிற பிம்பத்து பின்னாடி ஒரு நடிகருங்கிற கூத்தாடிக்கிற பின்னாடி அவன் தான் தூக்கி நிறுத்துவான், செங்குத்துல நிற்போம், நாட்டை நிறுத்திட்டு வரான். அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இந்த கேடு கட்டு கூட்டம் பின்னாடியே ஓடுது. இதுதான் மிக அவ்வளோ கேவலமான செயல். தொடர்ந்து நாம் தமிழ்ச்சியில் என்னென்ன சார் பண்ணாங்க, எப்படி பண்ணுங்க, ஒரு மாநாடு எப்படி நடத்தணுங்கிறத அந்த கட்சியை பார்த்து நடத்த சேர்ந்துங்க. 1000 விமர்சனம் பண்ணுவான். உங்களுக்கு தற்கூரி விஜய் எங்களுக்கு தான் கூட்டம் தடை போடுறாங்க அதை போடுறான்னு சொல்லுவார். எல்லா கட்சியும் தடை போடுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுப்பாங்க தான், அதை ஃபாலோ பண்ணணும். அது தொடர்ந்து சரியாக பயன்படுத்துவது நாம் தமிழ் ஒன்று தான். காவலர்கள் வந்து அமர்ந்து உட்காந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நாம் தமிழ் ஆட்சியிலே காவலர்கள்லாம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை வாரத்துக்கு 1 மணி நேரம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறைலாம் வெளிநாட்டுலாம் பாருங்கள், காவல்துறைலாம் ஃப்ரீயாக அமைதியாக இருப்பாங்க. போய் இவங்க கூட தேடணும், இப்போ திருடலாம் வேலை கிடையாது. அவங்க விட்டு அவங்க இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் வந்தால் போய் எடுப்பாங்க. ஏதோ இப்போ ரோட் டிராஃபிக்கில் கூட பாருங்கள், நம்ம ஒன்றும் திட்டிட்டு ரோட்டில் குறுக்கட்டு பண்ணிட்டு இறங்க காவி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இங்கெல்லாம் வந்து வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் பண்ணணும். அது இந்த காராக அவங்க கரெக்டாக மெசேஜ் போடும், ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ண போடுவாங்க. இல்லைனா கார் எடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாள் பார்ப்பாங்க, அதுக்கு லைசன்ஸ் கட் பண்ணுவாங்க. அதுமாரி அதுமாதிரி பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி கார் வருதுன்னா கார் விட்டு கூட அவங்க இறங்க மாட்டாங்க. போலீஸ் கிட்ட வந்து தான் எடுப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, போடுவாங்க. நம்ம மாதிரி காரை போட்டு ஓரம் கட்டு இறங்கட்டு ஒரு அராஜகம்லாம் இல்லை பண்ண மாட்டாங்க பாரு. ஏன்னா அந்தளவுக்கு காவல்துறை ஃப்ரீயாக, காவல்துறை டென்ஷன் இல்லை. அதே மட்டும் நம்ம நாட்டிலையும் காவல்துறை ஃப்ரீயாக இருக்கணும்னாக்க அதுக்கு குற்றப்பெண்ணி இல்லாத மக்களை உருவாக்கணும், நல்ல சமூகத்தை உருவாக்கணும். அதுக்கு தான் நாம் தமிழ் கட்சி வந்து அடிப்படையில் அப்படியே சொல்கிறேன், இதை பண்ணா அந்த கூட்டத்துக்கு வராதிங்க, மது பிடிக்காதீங்க, போதை பிடிக்காதீங்க, அராஜகம் பண்ணாதீங்க, கண்டபடி ஏறாதீங்க, ஒரு கூட்டம் அமைதி காக்கணும் அப்படி சொன்னானாக்கா அந்த கட்டுப்பாடோட இருந்தால் கட்சியில் சேருங்க, இல்லைன்னா வராது சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் தற்கூரி. சொல்லுவாரா ஏதாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? இப்போ சமீபத்தில் வேலூரில் போட்டாங்க பார்த்து கூட்டம் பார்த்தீங்களா? வேலூரில் சேலத்தில் போட்டு இறந்த மயங்கி வந்தாங்க சரிங்களா. அதோட ஓடிவிட்டார் தலைவர் விஜய். அவர் ஓடுற பக்கம் தான். ஆனால் இங்கே தான் வந்து வச்சு நிற்பான் கிழிப்பான்னு பேசுவார். ஆனால் பயந்துக்கிட்டு முதல் ஓடி அடக்கலாம் கிடையாது, வெற்று பேச்சு மட்டும்தான் அவருக்கு, ஒரு துளி கூட இது கிடையாது. இப்போ வேலூரில் பேசினப்ப சின்ன பண்ணியிருந்த புலி கதை சொன்னார். வேலூரில் பேசும்போது என்ன சொன்னார், ஒரு மாடு கதை, புல்லு கதை, பெரிய காலாரதை முட்டை உடனே சாதாரணமாக தந்திரமாக புல்ல காமிச்சார மாடு நின்றுட்டான். வெறி கொண்டு அங்கேயிருந்து உடையிற மாடு நான் எதுக்கு பண்ண உருட்டை போட்டு தூக்கி விடும். அது சாதாரண மாடு மாதிரி என்ன ஒரு பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்குங்க. அது கூட அதுக்கு சமூக வலைதளம்லாம் ஒரு கேலியாக வந்துகிட்டு இருக்குது. இந்த வாகச்சோட படத்தில், அந்த படத்தில் நீ என்ன புலியா அப்படின்னு கேட்பாங்களா, ஒரு படம்
வாக்கச்சோடா படத்தில் கூட அவர் பேர் களவாணியில் நடிச்சிருப்பார், அவர் பேர் ஞாபகம் வரல இருக்கு. அந்த ஆடு வரும்போது சின்ன பையன் சொல்லுவான், ஆடு முட்டை வரும்போது நீங்கள் வந்து கிட்ட நின்னு முறைச்சு பார்த்துட்டு நீங்கள் புலியான்னு கேட்கணும் அப்படி சொல்லுவான். புலியான்னு கேட்டோன்னா முட்டை விடாது, முட்டை ஓடிடும். என்ன வேணா நல்ல ஒரு பாக்கெட்லேருந்து புளியாங்க எடுத்து கூட்டுவார். அந்த மாதிரி கதையா இதுக்கு இந்த ஜூலிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஏங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கட்சியிலவங்க என்ன வந்து பேச தான் செய்வாங்க. அவங்க அந்த கட்சி ஆதரவு அந்த கட்சி யாராக இருந்தாலும் சரி பேச தான் செய்வாங்க. ஜூலிங்கிற பொண்ணு பேசணும்னா அந்த அருவருக்கத்தக்கையான வகையில் அந்த பின்னாடி இந்த பொண்ணு கல்யாணம் இந்த கல்யாணம் இந்த வீட்டில் இந்த பொண்ணை பற்றி அருவருப்பாக பேசுகிறானோ அந்த பொண்ணு என்ன அந்த ஒரு கட்சி வேற ஒரு கட்சியில் உள்ளவங்க ஆதரவு இருப்பாங்க தான். அவங்க கேட்குற கேள்வி விமர்சனங்களுக்கு சரியான பதிலை கொடுங்க. அப்படின்னா நீங்கள் அசிங்கப்பட்டு போங்க. அந்த பொண்ணு அதை விஷயமாக போடுறீங்க. நீங்கள் தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமா இந்த பொண்ணு கேட்கல இது உங்களுக்கு துப்பு அசிங்கமாக இல்லை டிவிக்கு தக்கறி கூட்டம். கேவலமான செய்யாதீங்க. விஜய்க்கு ஒரு துப்பு இல்லை. இது சீமானர்கள் சொல்லி காய்ப்பிடிச்சிட்டு இருக்காரு. சீமானை வந்து இப்போ மக்களுக்கு வந்து கல்லூரியில் வந்து திரைப்பட துறையில் கொண்டு நடத்துறதுனால தடவை வந்து கேவலமான செய்யக்கூடாது. நல்ல படித்த கற்றலில் உள்ளவங்களோ அறிவாற்றல் உள்ளவங்க தான் ஸ்கூலில் பள்ளியில் வச்சு நிகழ்ச்சி நடத்தும் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த இன்ஸ்டாகிராம் ஆடில் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட்டம் போடுறவங்களையும் ஆபாச அறுபதுக்குள்ளே எல்லாம் கூட்டு சமூகத்தை கெடுக்கிற அவசியம் இல்லை கூடாது சொல்லியிருக்காரு. அதே போன்ற அரசியல் என்பது முக்கியமான வலுவாக அந்த பாடத்திட்டங்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் விஜய் அவர்கள் தற்கொலை காப்பிடிச்சு இவர் போடுறாரு. இப்போ என்ன பண்ணுறது மீடியா, இவர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வரும் அரசியல் புரிதல் வரும் அப்படின்ற மாதிரி இந்த மீடியாக்களும் செய்தி போடும். இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி விஜய் தற்கூரி எல்லாமே சீமானவரோட கதையெல்லாம் காப்பி அடிச்சு அப்படியே அட்டை காப்பி அடிச்சு போடுறாரு. மற்றபடி சொந்த புத்தியில் சுய புத்தி இல்லை. விஜய் கூட சிந்திக்க வேண்டும். பின்னே திருவள்ளூர் நடைபெற்ற வந்து இது நியூஸ் தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி ஒரு ஊராக போய்ட்டு ஒரு மாவட்டத்துலேயும் வந்து அங்குள்ள திமுகவா டிஎம்கேவா என்டிகேவா காங்கிரஸா ஒரு கட்சியில் தலைவர்களும் அந்த ஒரு போட்டி போகிற போட்டியில் வச்சு ஒரு நேர்காணல் மாரி உங்களுக்கு இன்னும் இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதில் அசிங்கப்பட்ட தற்கூரை உங்கள் பிரச்சனை என்ன கேட்டாக்கா நான் இது ரோடை போடும் பாலம் போடும்னு சொல்லி தீவிக வந்து அசிங்கப்பட்ட தரணும். இதனால் தீவிர ஒருத்தவங்களும் அறிவு சார்ந்ததும் கிடையாது. நாம தமிழ் சின்ன பிள்ளையில கேட்டால் கூட சீமானை எதுக்கும் ஆதரிக்க கேட்டால் கூட மண்ணை காப்பான்னு பேசுகிறாரு, மலத்தை காப்பான்னு பேசுகிறாரு, கடலாம் குப்பையாகுது, அவங்க சொந்த நாட்டு தமிழ்நாடு ஆளும் சொல்கிறாரு, தமிழை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் அவர் சொல்கிறத கொஞ்சமாச்சும் உள்வாங்கி செய்வாங்க. தீவிரத்துக்கிட்டே ஒரு பொண்ணு எங்கள் அணில் பழிச்சு விஜய் பாட்டு போடலை அதனால் எனக்கு பிடிக்கலன்னு அழுகுது பொண்ணு. என்ன விஜயை பார்க்க வந்தேன் பைத்தியகாரத்தெல்லாம் பேசி எல்லாம் என்ன ஒன்று விஜய் கேவலமான கூட்டம் தான் இருக்குது. ஒன்று கூட உருப்படியாக கூட்டம் கிடையாது. முட்டாள் ரசி கூட்டம். அதனால் தவக்க அசிங்கப்பட்ட இந்த மீடியா அசிங்கப்பட்டதுனால தவக்க தலைமை தெருக்குறி வந்து அறிக்கை விட்டுருக்கு. எந்த ஒரு தலைமை அறிவிப்புள்ள எந்த கூட்டத்தில் வீடாவதில் பையன்லாம் அறிவிட்டுருக்கு. இதுதான் ஒரு லட்சணம். இதில் இந்த எப்பி வலைத்தளத்தெல்லாம் வந்து சில டிவிக்கு தற்கொலை கூட்ட குரூப் வச்சுருக்கோம்ல, டிவிக்கு விஜய் குரூப் இருக்கும்ல நிறையா கட்சிலாம் பொய்யா எடுத்து போடுறான செய்தியை உண்மைக்கு புறம்பான செய்தி எடுத்து போட்டு அசிங்கப்படுறான். அதுவும் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்களா வேலூர் நடந்ததில்ல ஏற்கனவே சர்க்கஸ் கொட்டா போட்டு உள்ளே பேசிகிட்டு இருந்தார். அதையும் சாட்டை பிறந்துட்டாரு. இவர் வெய்ய கருத்து போயின்னு சொல்லிட்டு தான் உள்ளே கொண்டு ஸ்டேஜை போட்டு அதுக்கும் அவர் மக்கள் போகாமல் சேர்த்து இவரும் போட்டு நின்ட்டார். அதுக்குள்ளே ஸ்டேஜ் உள்ளேயும் போட்டு பஸ் உள்ள நின்றுட்டு தான் பேசுகிறாரு பஸ் மேலேன்ட்டு. அங்கே தான் ஸ்கிரிப்ட் என்னென்னு உள்ளே பேச முடியும். இப்போ ஓப்பன் வெளியாக இருந்தாக்கா பக்கத்தில் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல டிஸ்கஷன் அதெல்லாம் அதுக்கும் பஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டு நைஸாக பேசுகிற மட்டும் மேலே வந்து பேச வேண்டியது. அங்கேயும் எப்படி அழுகணும் சிரிக்கணுமா ஆக்டிங் பண்ணி அதையும் அசிங்கப்பட்டு போயிட்டார் தற்கொலை. ஒரு அழுகுறாரு அப்படியே வெளியே நவுந்து போகிறாரு. எவ்வளோ அது முழுசும் நடிப்பு. நான் தான் சொல்லிட்டேன். நான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டேன். நாங்கள் இவர் திரை கூத்தாடி எந்த படத்தில் என்ன ரோல் இருக்கோ சிரிக்கணுமா அழுணுமா கோவப்படணுமா அதுதான் நடிப்பார். தயவுசெய்து நடிப்பை நம்ம வந்து நம்பாதீங்கிறதான் நம்ம தொடர்ந்து வழியை தொடர்கிறோம். தயவுசெய்து விஜய் ரசிகர்களை புரிந்து கொள்ளுங்கள். அது ஒருபோதும் நடந்து அவர் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கூட பேசிக்கொண்டிருக்கிற செய்தி இருக்கிறது. முன்னாடி தொடர்ந்தும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழினத்துக்கு துரோகியாக இருக்கிற காங்கிரஸ் கூடன்னு இந்த விஜய் தற்கூரி பேச்சுவார்த்தை சொல்லும் போதே இவ்வளோ தமிழை துரோகியாக இருப்பாங்க பாருங்கள். காங்கிரஸ் எவ்வளோ தமிழை துரோகி திமுக சேர்ந்து அந்த கூட்டங்களை பண்ணுது. அதுக்கு துணை போன திமுக தானே. அப்போ இந்த கட்சியை துரோகி ஒருபோதும் கூட்டணி கிடையாது. மிக முக்கியம் பாஜகவும் எதிரி தான். ஆனால் முன்னாடி தமிழத்தை கொண்ட எதிரி தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சீமான படத்தோட விஜய்கிட்ட சொல்லியும் திருப்பி அதே வேலை முன்னெடுக்கிறான்னு சொல்கிறேன். மிகப்பெரிய கார்பரேட்டுகள் தமிழுக்கு எதிரான மிகப்பெரிய எதிரான இந்த விஜய் இந்த ரசிகர் பிம்பத்தை வச்சு உங்களை ஏமாத்திட்டுறோம். தயவுசெய்து நம்பாதீங்க. நன்றி வணக்கம்.